ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? மைண்டு வந்து ரிலாக்ஸாகவே இல்லையா? ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கா? ஆங்ஸைட்டியாக இருக்கா? வாங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி சாய் சத் நவோதயா ஆஷ்ரமத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பிராணாயாமம் உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து நிறைய விஷயங்கள், எக்ஸ்டர்னல் விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மனசை வந்து ரொம்ப பாதிக்குது இல்லையா? வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வெளியே உள்ள பிரச்சனைகள், நம்மளால் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணவே முடியலை அப்படிங்கிற அளவுக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு இமீடியட்டாக நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? இமீடியட்டாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண போகிற பிராணாயாமா தான் சக்தி பிராணாயாமம். ஓகே, இப்போது சக்தி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அது பார்த்துட்டு சக்தி பிராணாயாமோட பெனிஃபிட் பார்ப்போம். ஓகே, சக்தி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு, ஓகே, என்னால் கீழே உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க சேரில் உட்காந்துக்கலாம். ஓகே, எப்பவுமே நம்ம வந்து யோகா பயிற்சி பண்ணும்போது உங்கள் பாதம் தரையில் இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. சக்தி பிராணாயாமம் பண்ணும்போது முடிஞ்சால் நீங்கள் கீழே உட்காந்து காலை மடித்து சுகாசனத்தில் உட்காந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை நான் சேரில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா காலை வந்து தரையில் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, நம்ம வந்து ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு, நிமிர்ந்து உட்காந்துக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. எப்போவுமே பிராணாயாமம் பண்ணும்போது முதுகு வந்து நேராக இருக்கிறது ரொம்ப அவசியம். நல்லா நிமிர்ந்து உட்காந்து கை ரெண்டும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சின்முத்ரா கண்டிப்பாக தெரியும் இல்லையா? சின்முத்ரா இதுதான், ரைட்? கையில் வந்து சின்முத்ரா வச்சுக்கிறோம். டிப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்பு அண்ட் தம் டிப் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம், ரைட்? கை வச்சு கை மடி மேலே நேராக வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸாக மூக்கு வழியாக மூச்சு வாங்குறோம். வாயை கூச்சி வச்சு வாய் வழியா மூச்சு விடும். Inhale through nose, exhale through mouth. Inhale through nose, exhale through mouth. இப்போது இன்ஹேல் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இன்ஹேல் பண்ணுங்கள். இப்போ மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸேல் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ்ஸ், நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் வெளியே போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே எக்ஸேல் பண்ணுங்கள். அகைன் இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இன்ஹேல் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட உள்ள நெகட்டிவ்ஸ் போகிற மாதிரியோ நம்மளோட பிரச்சனைகள் போகிற மாதிரியோ ஃபீல் பண்ணிக்கிட்டே எக்ஸேல் பண்ணணும். சப்போஸ் ஒரு நெக் பெயின் இருக்குது, ஒரு நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அந்த இன்ஹேல் பண்ணும்போதே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த நெக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நெக்குக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது அந்த வலி, நெக்கில் இருக்கிற பெயின் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இப்போது அந்த ஒரு தடவை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண உடனேயும் அந்த நெக்கில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடைக்கும். சரியா? நீங்கள் 10 தடவை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நல்ல ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி மைண்டில் இருக்கிற டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லாவே ரிலீஃப் ஆகும். ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சிங்கனாலே தெரியும். சரி, இந்த பிராணாயாமம் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா 1 hour once ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க 1 hour once வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 5 வேளை பண்ணலாம் இந்த பிராணாயாமம்.
ஓகே, இப்போது நீங்கள் பண்ண கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் குறையதை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நேற்று சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த பிராணாயாமம் பண்ணால் இவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது, ஸோ நீங்கள் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச உதவியை, ரைட், ஹெல்த் ரிலேட்டடான உதவியை எல்லாருக்கும் செய்வோம். ஓகே, நன்றி, வணக்கம்.